கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். புனித சனிக்கிழமை ஆகிய இந்த நாளிலும் கூட நாம் இருளுக்கும் விடியலுக்கும் இடையில் என்கிற தலைப்பிலே சிறிது நேரம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று புனித வெள்ளியின் இருளுக்கும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை விடியலுக்கும் இடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புனித சனிக்கிழமை என்பது ஒரு சிந்தனையின் நாளாகும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்தின் முக்கியத்துவத்தை சிந்திக்க ஒரு நாள். இந்த புனித நாளில் நாம் பயணிக்கும் பொழுது இருள், காத்திருப்பு, நம்பிக்கை போன்ற கருப்பொருள்களை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மரணத்தின் இருள் இயேசுவின் உடல் கல்லறையில் கிடந்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரணத்தை அவர் அனுபவித்தார். மனுக்குலத்திற்கு அதன் முழுமையை ருசித்தார் என்பதை இதனை காட்டுகிறது. மரணத்தின் இருள் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு உண்மை. ஆனால் இயேசு அதனை தனது சொந்த அனுபவத்தின் மூலமாக மாற்றியுள்ளார். இதே நேரத்தில் கூட சீடர்கள் குழப்பமடைந்து, மனசோர்வடைந்து, பயந்து, பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். இயேசுவின் மரணத்தின் கனத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அது அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளின் முடிவா என்று கூட யோசித்தார்கள். அவர்களின் விரக்தி, இழப்பு மற்றும் துக்கத்தின் மனித அனுபவத்தை பற்றி இவைகள் நமக்கு கற்பிக்கின்றது. சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக தோன்றினாலும் விசுவாசத்தில் காத்திருக்க இந்த புனித சனிக்கிழமை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இயேசுவின் சீடர்கள் காத்திருந்தனர். அவர்களுடைய காத்திருப்பு பதட்டம், பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்திருந்தது. ஆனாலும் இந்த காத்திருப்பில் கடவுள் தம்முடைய திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. நாம் இருளில் காத்திருக்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பற்றி கொள்கிறோம். இயேசு மரணத்தில் இறங்குவது முடிவல்ல, அது அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு முன்னோடியாக இருந்தது. இந்த நம்பிக்கையை நம் இருளை புதிய சாத்தியக்கூறுகளின் விடியலாக மாற்ற பிரயாசப்படுவோம். புனித சனிக்கிழமை என்பது இருண்ட தருணங்களிலும் கூட கடவுள் இருக்கிறார் என்பதனை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் அனுபவமும் அவரது உயிர்த்தெழுதலும் மரணம், துக்கம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றுடன் நமது சொந்த போராட்டங்களுக்கு நாம் நம்பிக்கையை தேட அழைக்கப்படுகிறோம். நாம் காத்திருக்கும் பொழுது புதிய வாழ்க்கையின் வாக்குறுதியையும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையையும் பற்றிக்கொள்வோம். அமைதியான சூழ்நிலைகளே, கடவுள் ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்க தாமதித்த சூழ்நிலைகளில, அனைத்தும் இருண்டு போன நிலையிலே நாம் உணரும் பொழுதும் கூட எனக்கு பிரியமானவர்களே, அது அமைதியின் சூழ்நிலை அல்ல. கடவுள் தமது திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள இந்த நாளின் தியானம் நம்மை அழைக்கிறது. ஒரு புதிய விடியலுக்குள்ளாக நாம் செல்வதற்கு சற்று நேரம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த திருவார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன். கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் எங்களோடு கூட வாழுகிறீர். எங்களுடைய நிச்சயமற்ற தன்மைகளில, எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி நினைக்கிற தருணங்களில, நாங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகளில, எதுவுமே நடக்கவில்லையே என்று நாங்கள் நினைக்கிற சூழ்நிலைகளில, ஆண்டவரே, ஏதோ ஒன்று எங்களுக்காக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார், திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்ள, விசுவாசித்துக் கொள்ள, நம்பிக்கையோடு இருக்க இந்த நாள் எங்களுக்கு உதவியாயிருக்கும்படி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.